अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं मामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम भूमिष्ठापि न यात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरतस्तापि या बद्धा भुवि मुक्तिदा स्युरमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरेः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। காசி கண்டத்துல நாரதர் நர்மதா நதி தீரத்தை அடைஞ்சார். அப்போ ஓம்காரேஸ்வரருடைய தரிசனத்தையும் நர்மதையில ஸ்நானம் முதலானவைகளையும் செய்துவிட்டு நர்மத விந்திய பர்வதத்தை ஒட்டி ஓடின்னு இருக்கிற நர்மதையிலிருந்து விந்தியமலையை நோக்கி அவர் போறார். அப்போ விந்திய பர்வதத்தினுடைய வர்ணனை வருதுன்னு பார்த்தோம். பலவிதமான மரங்கள், ஏலா லவங்க மரி சகுலுஞ்சன வனாவிருத்தம் சாகசங்க வனைரப்யம் சந்தனைஹி ரக்த சந்தனைஹின்னு பலவிதமான மரங்கள்லாம் விருட்சங்கள்லாம் ரொம்ப அழகுபடுத்தின்னு இருக்கு. ஹரிதகி கர்ணிகா ரதா த்ரீவன விபூஷணம் திராட்சாவல்லி நாகவல்லி கணாவல்லி சதாவிரதம் பலவிதமான விருட்சங்களை பத்தியும் கொடிகளை பத்தியும் இங்க சொல்றது. மல்லிகா யூதிகா குந்த மதயந்தி சுகந்தினம். அப்புறம் பிரமது பிரமரமாலாபிஹி மாலதீபிஹி அலங்கிருதம் அலிச்சலாகதம் கிருஷ்ணம் கோபீரந்து மனேகஷா நானாமிருக கணாகீர்ணம் நானா பக்ஷி வினாதிதம். பலவிதமான விருட்சங்கள், பலவிதமான மிருகங்கள், பலவிதமான பட்சிகள் எல்லாம் அலங்கரிக்கிறதா விந்திய பர்வதத்தை. நானா சரித சரஸ்ரோத பல்வலைஹி பரிதோவிருத்தம் பலவிதமான நதிகளும் சுத்தி ஓடுறதாம். துச்ச ஸ்ரீய ஸ்வர்க பூமிஹி பரிகாய ஆகதேஹே இவ. இப்போ சொர்க்க பூமியை விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கான் இது இந்த ஸ்திரீகள்லாம். நானாசுர நிகாயிஷ்ச விஸ்வகு போகேச்சயோஷிதம் உத்ஸ்ருஜந்தம் இவார்யவம் அர்க்யம் வை புத்திரபுஷ்பைர் இதஸ்ததः கேகாரவைர் தூராத் குர்வந்தம் ஸ்வாகதம் கில.
அத்தசூரிய சதாபாசம் நபசி ஜோதிதாம்பரம் நாரதம் திருஷ்டவான் ஷைலஹா தூராது பிரயுஞ்சகாம தம். அங்கேருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நாரதரை எப்பேற்பட்டிருந்தார்னா, நூத்துக்கணக்கான சூரிய பிரகாசம் ஆகாசத்தையே பிரகாசிக்கப்படுத்துற மாதிரி ஒரு தேஜஸோட நாரத முனிவர் வர்றத விந்திய பர்வதம் பார்த்தது. எப்படி இருந்தார்னா, பிரம்மசூனு வபுஸ் தேஜோ தூரீகிருத தரீதமாக தமாகச்சந்தம் ஆலோக்கிய மானசம் தம உஜ்ஜகோ பிரம்ம தேஜஸ் சமுத்பூத சாது சாத்வசா சாது சத்கிரியா. பிரம்ம தேஜஸ்னோடு கூடியிருக்கக்கூடிய சாதுவாக இருக்கிற தமாகச்சது ஆலோக்கிய, அங்க வரக்கூடிய அப்பேற்பட்ட அந்த பிரம்மாவனுடைய புத்திரர் பிரம்மசூன வபுகு. பிரம்மசூனுனா பிரம்மா புத்திரராக இருக்கக்கூடிய நாரதர் எப்படி இருக்கார்? தேஜோ தூரீகிருத தரீதமாக, இருட்டெல்லாம் தள்ளி இருக்கும் பொழுதே நீக்கக்கூடிய ஒரு சுரூபமாக வந்தார். ஓ கடினோப்பி பரித்தியஜது மிருதுலதாம் கில தத்தஹா தத்தே மிருதுலதாம் கில ஆதத்தே. அப்போ கடினமாக இருக்கிற ஒரு சுரூபமும் மிருதுத்துவத்தை அடைஞ்சு இங்க நாரதரை நமஸ்காரம் பண்றதான். அப்போ அவரை கையால தூக்கினார் நாரத முனிவர். ஷைலஹா மிலன் மௌலிஹி பிரணநாம மகாமுனிம். முனிவரை நமஸ்காரம் பண்ணித்து அப்போ கையால தூக்கினாராம். தமுத்தாப்பிய கராக்ராபியாம் ஆஷீஹி பிர் அபிநந்தியச்சா ததுத்திஷ்டாசனம் ஆசனம் பேஜே மனசோபி சமுச்சிருத்தம். 4 ஆசனத்துல உட்கார வச்சு அதுக்கெல்லாம் உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணித்துங்கிற வரைக்கும் பார்த்தோம். அப்போ தராதரத்வம் குலிஷு மான்யம் மேத்ய பவிஷ்யதி இதி ஸ்ருத்வா ததா கிஞ்சித் உச்வஸ்ய ஸ்திதவான் முனிஹ புனரூச்சே குலிவரஹ சம்பிரமாபன்னமானசஹ உச்வாச காரணம் பிரம்மன் ப்ரூஹி சர்வார்த்த கோவிதா. என்ன பண்றாரான்னா, நாரதர் பெரிய ஒரு பெருமூச்சை விடுறார். கிஞ்சிது உச்வஸ்ய ஸ்திதவான் முனிஹி. இப்படி விந்திய பர்வதமானது எல்லா உபச்சாரங்களையும் பண்ணி முடிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்றது. ஸ்தோத்திரம் பண்ண உடனே நாரத முனிவர் என்ன பண்றார்? எல்லாத்தையும் ஸ்வீகரிச்சுட்டு ஆனா ஒரு பெருமூச்சு விடுறார். கிஞ்சிது உச்வஸ்ய ஸ்திதவான். அப்போ அந்த உச்வாசம் ஏதோ ஒரு காரணத்தினால பெருமூச்சு விடுறார். பெருமூச்சு விட்ட உடனே அவரை பார்த்து கேட்கறதான், உச்வாச காரணம் ப்ரூஹி, எதுக்காக இப்படி ஒரு பெருமூச்சு விடுறேன் அப்படின்னு கேட்கறது. அதிருஷ்டம் தவனா உத்ருஷ்டம் எதிஷ்டம் விஷ்டபத்ரையே அனுக்ரோஷோ அத்திர மைச்சேது உச்சியதாம் பிரணதோஸ்மியம். என்ன என்கிட்ட ஏதாவது காரணம் இருக்கா? நான் செஞ்சதுல எதனால இந்த மாதிரி ஒரு பெருமூச்சு விடுறேள் அப்படின்னு இது கேட்கறது. தொதாகமன ஜானந்த சந்தோகைஹி மே துராரவஹ அலம் ந வக்தும் அசகிருத் ததாப்யேக வதாம் ஏகம் வதாம்யஹம் தராதரண சாமர்த்தியம் மேர்வாதௌ பூர்வ புருஷைஹி வர்ணியதே சமுதாயாத் ததகம் ஏகோததேதராம். அப்போ ஒரு பர்வதத்தை பற்றியும் பேச ஆரம்பிக்கிறது. தராதரண சாமர்த்தியம் மேரு ஆதௌ பூர்வ புருஷைஹி வர்ணியதே. மேருவானது இந்த தரணியை தாங்கி கொண்டிருக்கிற சாமர்த்தியம் உடையதாக பேசப்படுறது. ஆனா அதனால அப்படி தூக்க முடியறதுன்னா வர்ணியதே சமுதாயாத்து, அது சமூகமாக இருக்கிறதுனால. மேருவானது மேருவை சுத்தி தான் சூரியனுடைய சரியம் இருக்கு. மேருவை சுத்தி வர்றது அப்படின்றத பாக்குறோம். சூரியன் உதயமாயி தெற்க நோக்கி போகும் பொழுது மேருவை பிரதட்சணம் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது சூரிய மார்க்கத்துல மேரு பிரதட்சணம் பண்றதுன்னு இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்போ அந்த சாமர்த்தியம் எதனால மேருக்கு இருக்குன்னா அது ஒரு சமூகமாக இருக்கிறதுனால, என்ன மாதிரி ஒத்தமலையா இல்லை அப்படின்னு விந்திய பர்வதத்தினுடைய அதனுடைய எண்ணம் அதை சொல்றது. கௌரி குருத்வாது ஹிமவான் ஆதிபத்தியாச்ச
பூபிருதாம் சம்பந்தித்வாத் பசுபதேஹ சயேகோ மான்யபிருத் சதாம். அதே மாதிரி இமயமலையினுடைய முக்கியத்துவம் எதனாலன்னா ஹிமவான் புத்திரிய பரமேஸ்வரன் விவாகம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, பசுபதியினுடைய சம்பந்தியாக இருக்கிறதுனாலதான் அதுக்கு ஒரு கௌரவம் இருக்கு. ந மேரு ஸ்வர்ண பூர்ணத்வாத் ரத்னசானுதயாதவா சுரசத்மதயா வாபி குவாபி மான்யோ மதோ மமா. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்றது விந்திய பர்வதம், என்னை பொறுத்த வரைக்கும் மேரு சொர்ணத்தோடு இருந்தாலும் சரி, என்ன பலவிதமான ரத்னங்கள்னால இருக்கக்கூடிய மலையாக இருந்தாலும் பெரிய ஒரு மதிப்புக்குரியதாக நான் பார்க்கல அப்படின்னு தன்னுடைய மேரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொறாமைய இங்க வெளிப்படுத்துறதான். பரம் சதம் ந கிம் சைலா இலா கலன கேலயா இஹ சந்தி சதாம் மான்யாஸ்தே துஸ்வபூமிஷு மந்தேஹ தேஹ சந்தேகாதுதயைகதயாஸ்ரிதா நிஷதோஷனௌஷதிதரோப்யஸ்தி அஸ்தோப்யஸ்தமித பிரபா. அஸ்தமித பிரபா ஒரு பர்வதத்தை பத்தியும் ஒரு மலையை பத்தியும் இங்க தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றது. ஓஷதிகளே இல்லாம இருக்கு. நிஷத ஓஷதி நிஷத அனௌஷதிதரஹாபி அஸ்தோபி அஸ்தமித பிரபா மந்தேக தேக சந்தேகாது உதயைக தயாஸ்ரிதா. உதயகிரியானது தயை ஒண்ணுத்தை தான் உடையதாக இருக்கு, அதை தவிர அதுக்கு பெரிய குணம் இல்லை. இந்த மலைய பர்வதமானது ஓஷதிகள் இல்லாம இருக்கு. அப்புறம் நீலஸ்ச அநீல நிலையா மந்தரோ மந்தலோச்சனா. நீலகிரிங்கிறது நீலத்துவத்தோடு இருக்கு. என்ன மந்தர மலையானது மந்தலோச்சனம், சரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு தரிசனம் இல்லாம இருக்கு. தபர்யாலய சமலயோ ராயம் நாவை திரிவை வதா ஹேமகூட்ட திரிகூட்டாத்யாக கூட்டோத்தர பதாஸ்துதே. ஹேமகூட்டம் திரிகூட்டம்ன்ற கிரிகள்ல கூட்டத்துவம் இருக்கு, அந்த பேர்லயே இருக்கு. குட்டிலம்னா ஒரு கன்னிங்னஸ், அந்த மாதிரியான ஒரு பெயரோடு இருக்கு. அதுக்கும் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. கிஷ்கிந்த கிரௌஞ்ச சகாயாத்யாக பாரசஹ்யா நதே பூவா. இந்த மாதிரி ஒரு கிஷ்கிந்தம், கிரௌஞ்ச விருட்சம், கிரௌஞ்ச கிரி, இது முதலானவைகளை பத்தியும் அவைகளும் கிரௌஞ்ச சஹ்யாத்யா பாரத் சஹ்யா நதே பூவா. பூமியோட பாரத்தை சுமக்கிற ஒரு சக்தி இந்த கிஷ்கிந்த கிரௌஞ்ச பர்வதங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒன்னொன்னத்தை பத்தியும் ஒரு குறைய சொல்றது. அதனால தனக்கு தான் இந்த அடுத்த வாழை பத்தி குறை சொல்லும் போது ஏதாவது ஒண்ணு ஒருத்தரை பத்தியும் ஏதாவது தேடி கண்டுபிடிச்சு ஒரு குறை சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி விந்திய பர்வதம் என்ன பண்றதுன்னா ஒரு கிரிய பத்தியும் ஒரு பர்வதத்தை பத்தியும் ஏதோ ஒண்ணுத்த தேடி கண்டுபிடிச்சு ஒரு குறைய சொல்றதான். இதி விந்திய பச்சஸ்ருத்வா நாரதோ அச்சிந்தயத்ருதி அகர்வ கர்வ சம்சர்கோ நமகத்வாஜ கல்பதே. ஸ்ரீசைல முக்கியாக கிம் சைலானேஹ சந்தியமலஸ்ரீயா ஏஷாம் சிகர மாத்ராதி தர்ஷனம் முக்தயே சதாம் அத்யாஸ்ய பலமாலோக்ய விதித்யாத்வா பிரவீன் முனிஹி. மனசுல நினைச்சுட்டாரா நாரதர், இது இப்படி ஒரு சைலத்தை பத்தியும் ஒரு கிரிய பத்தியும் சொல்லிட்டு வருதே, அதுக்கெல்லாம் ஒரு விசேஷம் இருக்கே. ஸ்ரீசைலம் முதலான பர்வதங்களை பத்தி இப்படி சொல்றதே ஒழிய ஏஷாம் சிகர மாத்ராதி தர்ஷனம் முக்தையே சதாம். எப்பேற்பட்டது ஸ்ரீசைலம், அதனுடைய சிகரத்தை தரிசனம் பண்றதுனாலே முக்தி கிடைக்கிறது அப்படின்னு இருக்கும் பொழுது அதை பத்தி இந்த மாதிரி யோசிக்கிறதே விந்திய பர்வதம்னு மனசால நினைச்சுட்டாராம். அச்சிந்தயது ஹிருதி அகர்வ கர்வ சம்சர்கா ந மகத்வாய கல்பத்தே. அது மகத்துவம் இருக்கக்கூடிய யாருக்கும் இந்த மாதிரி சம்சர்க்கம், இந்த மாதிரி சிந்தனைகள், ஒரு என்ன சொல்றது, ஒரு அசூயை முதலான குணங்கள் இருக்காதேன்னு யோசிக்கிறாராம். இருந்தாலும் விந்தியமலைக்கு பாடம் புகற்றணுங்கிறதுக்காக நீ சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்ற. சத்தியமுக்தம் ஹி பவதா கிரிசாரம் விவருணுவதா பரம் சைலேஷு சைலேந்திரோ மேருஸ்துவாம்
அவமன்யதே. ஆமா, மேரு பர்வதம் ஒன்ன அவமானப்படுத்துறதுங்கிறது உண்மைதான். அதனால மயா நிஸ்வசிதம் ச ஏதத்து துவயி சாபி நிவேதிதம், அதுதான் என்னுடைய பெருமூச்சுக்கு காரணம். நீ இப்படியெல்லாம் குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விந்திய பருவம், உங்ககிட்ட இத்தனை விதமான விசேஷங்கள் இருக்கு, இத்தனை விருட்சங்களும் உங்ககிட்ட இருக்கு, இத்தனை விதமான மிருகங்கள் இருக்கு, இவ்வளோ சௌந்தரியத்தோட நர்மத தீரத்துல நீ வாசம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்வதமாகிய ஒன்ன மேரு மதிக்கிறது இல்லைங்கிறது உண்மைதான்னு கிளப்பி விடுறாராம். அதவா மத்விதானாம் ஹிகேயம் சிந்தா மகாத்மனாம் ஸ்வஸ்தியஸ்து துப்யம் இத்யுக்த்வா யயௌ சவ்யோமவர்த்மனி. அதனால உனக்கு மங்களம் உண்டாகட்டும், ஸ்வஸ்தியஸ்து துப்யம் அப்படின்னு சொல்லி வியோமவர்த்மனி யயௌ ஆகாச மார்க்கமாக கிளம்பி போயிடுறார் நாரதர். கதே முனௌ நிநந்தஸ்வமதீவோத்விக்னமானசஹ சிந்தாமவாப மகதீம் விந்தியோ பந்திய மனோரதஹ. உடனே அதுக்கு மனசுல கிளேஷம் வர ஆரம்பிச்சுடுத்து விந்தியத்துக்கு. அதுக்காக தான் நாரதர் இதை பண்ணிட்டு போறார். ஏதோ ஒரு காரியத்தை நடத்தணுங்கிறதுக்காக ஒரு கலகத்தை ஏற்படுத்துறார். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கலப்பணும். தேர் அவ்வளவு பெரிய தேர் நின்றுட்டு இருக்குன்னா தானா கிளம்பி ஓடாது. அது பல பேர் சேர்ந்து பின்னாடி அந்த ஆப்பை வச்சு அழுத்தி அந்த தேரை முன்னாடி கிளப்பி விடணுமோ இல்லையோ, அப்பதான் அவ்வளவு பெரிய தேர் நகர ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த இனர்ஷியாலேருந்து அது இருக்கிற இடத்துல இருந்துட்டு இருக்குமோ இல்லையோ, நியூட்டன்ஸ் தியரி படி. அப்போ அதை கலப்ப வேண்டிய வேலை ஒருத்தருக்கு இருக்கு. மாதிரி ஒரு பெரிய காரியம் ஒண்ணு நடக்கணும் உலகத்துலங்கிற பொழுது அதை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக நாரத முனிவர் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யறாருன்னு பாக்குறோம் புராணங்கள் முழுக்க. இங்க விந்திய பர்வதத்தை கிளப்பி விடுறார். விந்திய உவாச்சாம் திக்ஜீவிதம் சாஸ்திரகலோஜிதஸ்ய திக்ஜீவிதம் சோத்யமவர்ஜிதஸ்ய திக்ஜீவிதம் ஞாதி பராஜிதஸ்ய திக்ஜீவிதம் வியர்த்த மனோரதஸ்ய. கஷ்டமான வாழ்க்கை, மனசு கிளேஷத்தோட இருக்கு பல விதமான மக்களுக்கு. யாருக்கலாம்னா சாஸ்திர கலோஜிதஸ்ய, சாஸ்திர விஷயங்கள் தியாகம் பண்ணவனா இருக்கட்டும், உத்தியம வர்ஜிதஸ்ய முயற்சி இல்லாமல் இருக்கிறவனா இருக்கட்டும், அப்புறம் ஞாதி பராஜிதஸ்ய தோற்கடிக்கப்பட்டவனா இருக்கட்டும், வியர்த்த மனோரதஸ்ய மனசுல கண்டத்தையும் யோசிச்சுட்டு இருக்கவன், இவனுக்கெல்லாம் கஷ்ட ஜீவனம் தான், கிளேஷத்தோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான். கதம் புனக்தி சதிவா கதம் ராத்திரோ சொபித்யஹோ, எப்படி அவனால சாப்பிட முடியும் பகல்ல, எப்படி ராத்திரியில தூங்க முடியும். ரகஷர்ம கதம் தஸ்ய யஸ்யாபிபவனம் ரிபோஹோ, எதிரியை பத்திய கலக்கம் இருந்துட்டே இருக்குன்னா ஒருத்தனுக்கு மனசுல புத்தியில அதே ஓடின்னு இருக்குன்னா அவன் எப்படி நிம்மதியா இருக்க முடியும். அஹோ தவாக்னி தவது ததாமான் ந சபாததே பாததே து யதா சித்தே சிந்தா சந்தாப சந்ததிஹி. அஹோ தவ அக்னி தவ, அக்னி தகிக்கிறத விட இந்த தகனம், இந்த சிந்தையுடைய தகனம் இருக்கே, புத்தியில விஷயங்கள் ஏதாவது ஓடிட்டே இருக்குன்னா அது மனுஷன் என்ன பண்றதுன்னா தகிக்கிறது. இந்த பொறாமையாக இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுனால ஏற்படக்கூடிய கிளேஷங்கள் ஒருத்தனை நிம்மதியா இருக்க விடுறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது. அதுவே யுக்த முக்தம் புரா வித்னி சிந்தா மூர்த்தி சதாருணா நபேஷஜைர் நக்னைர்வாணச்சான்யைர் உபசாம்யதி சிந்தாஜ்வரோ மனுஷ்யானாம் க்ஷுதாம் நித்ராம் பலம் ஹரேத் ரூபமுத்சாஹ புத்திம் ஸ்ரீ ஜீவிதஞ்சன சம்சயः. யுக்தமுக்தம் புராவித்தி சிந்தா மூர்த்தி சுதாருணா ந பேஷஜைஹி லக்னைஹி வா நச்ச அன்யைஹி உபசாம்யதி. இந்த ஜுவரம் இருக்கே, இந்த பொறாமை, கோபம், இந்த சிந்தை, இந்த மாதிரியான ஜுவரமானது எந்த மருந்துனாலையும் தீர்றது இல்லையா. ந பேஷஜைஹி லங்கனைஹி வா நச்ச அன்யைஹி உபசாம்யதி. விரதம் இருக்கிறதுனாலயோ
பட்னி போடுறதுனாலயோ மருந்து சாப்பிடுறதுனாலயோ என்ன இது போறது இல்லை. எதுன்னா சிந்தா ஜுவரஹா, இந்த சிந்தனை மனசுல இருக்கக்கூடிய மனோக்லேஷம்ன்ற இந்த ஜுரம் இருக்கே, அது அவ்வளவு சுலபமாக போறதில்லை. ஒருத்தனை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சுட்டுனா சீக்கிரம் விடுறது இல்லையே என்ன. அப்போ ஜுவரோ வியதீதே ஷடஹே ஜீர்ணஜ்வர இஹோச்யதே அசௌ சிந்தா ஜுவரஹா தீவிர பிரத்யகம் நவதா விரஜேத். சாதாரண உலகத்துல இருக்க லௌகீக ஜுவரமானது ஒரு வாரத்துல போயிடும். இங்க ஷடஹே 6 நாள்ல போயிடும் சொல்றது. இது பொதுவா என்ன, இந்த காமன் கோல்டுக்கு மருந்து சாப்பிட்டோம்னா ஒரே வாரத்துல போயிடும். மருந்து சாப்பிடலன்னா 7 நாள் ஆகும் போறதுக்குன்பா. என்ன அர்த்தம்னா அந்த மருந்துனால பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். எப்படி இருந்தாலும் ஆகிற 7 நாள் ஆதான் போறது. அந்த மாதிரியாக ஜுவரமானது இங்க 6 நாள்ல ஜீர்ணஜ்வர இக உச்சதே. ஜீர்ணஜ்வரம்னு தீந்து போன ஜுவரம் 6 நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஜுவரத்தினுடைய சக்தி போயாச்சுன்னு அர்த்தம். ஆனா இந்த சிந்தா ஜுவரம் இருக்கே, பிரத்யகம் தீவிரஹா நவதா விரஜேத், புதுசாக வளர்ச்சி அடையறதான் ஒவ்வொரு நாள்லயும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒருத்தன் மேல இருக்கிற கோபத்தை வளர்த்துட்டோம்னா, பொறாமையை வளர்த்துட்டோம்னா, நாளுக்கு நாள் ஒரு காரணத்தை தேடிண்டே இருப்போம். புத்தியானது ஒரு புது காரணமா தேடும் அவனை கோபப்படுறது. இல்லாதது எல்லாத்தையும் ஆரோபணம் பண்ணி என்ன, சாதாரணமா ஒண்ணு சொல்லியிருப்பான், ஏன்டா என்ன இப்படி சொல்ற நீன்னு ஏதாவது திட்டிருப்பான், அவ்வளவுதான். அதுல கோபம் வந்துடும் அவனுக்கு. அதுல இருந்து அப்புறம் அவன் பழசா பண்ண எல்லாத்தையும் இதுக்காக தான் பண்ணியிருப்பான், அது அதுக்காக தான் பண்ணியிருப்பான், இவன் அவன்கிட்ட சொல்லியிருப்பான், இப்படி அவனை பத்தி ஒரு மகா பெரிய எம்என் நம்பியார் லெவல்ல கொண்டு போய் என்ன புத்தி என்ன பண்றதுன்னா அவனை பத்தி அப்படியே வளர்த்துட்டு போறது. அதுதான் இங்க சொல்றதான் விந்திய பர்வதம். அசௌ சிந்தாஜ்வரஹா தீவிர பிரத்யகனம் நவதா விரஜேத். ஒவ்வொரு நாளும் புதுசா கல்பிதம் பண்ணிட்டு வளர்ந்துட்டே போறது. தன்யோ தன்வந்தரிஹி நாத்ர சரகரதி ஹீனஹா நாசத்யாவபி அசத்யாவத்ர சிந்தாஜ்வரே கில கிங் கரோமி க்வ கச்சாமி கதம் மேரும் ஜயாம்யஹம். இப்போ தன்வந்திரியாலேயோ சரகர்னாலேயோ இந்த வியாதிய குணப்படுத்த முடியாது. அப்படிப்பட்டது இப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்க போவேன், எப்படி மேருவை ஜெயிப்பேன்னு இது புலம்ப ஆரம்பிச்சுடுதான். உத்ப்ளுத்ய தஸ்ய சிரஸ்ஸி பதாமி நபதாம் யதஹா சக்ரம் கோபயதா பூர்வம் அஸ்மத் கோத்ரேண கேனசித் பக்ஷஹீன கிருதோ யத்ர திக்பக்ஷஸ்ய சேஷ்டிதம். என்னோட கோத்திரத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர், சக்கரம்னா இந்திரனை கோபப்படுத்தினதுனால பக்ஷஹீன கிருதஹா, என்னுடைய ரெக்கையெல்லாம் வெட்டி விட்டான். அன்னைக்கு ஏதோ என்னோட பூர்வஜர்கள் யாரோ சொன்னதுனால இந்திரன் ரெக்கையும் வெட்டிட்டானே. இப்ப அதனால இங்கேருந்து நான் பறக்கவும் முடியாது. பக்ஷஹீன கிருதோ யத்ர திக்பக்ஷஸ்ய சேஷ்டிதம் அதவாச கதம் மேருஹு ததோ உச்சைஹி ஸ்பர்ததே மயா. பறக்க முடியும்னா பறந்து போய் மேருவோட நான் ஸ்பர்தனம் பண்ண முடியும். மேரு எங்கேயோ இருக்கு, அது சூரியன் சுத்தி வர்றது. ஏன்னா இந்த கதை ராமாயண மகாபாரதத்திலே வர்றது. இந்த மேருக்கும் விந்திய பர்வதத்துக்கும் நடந்த இந்த விஷயம், அகஸ்தியர் வந்தது எல்லாம் கொஞ்சம் மாறுறது விற்த்தாந்தங்கள். இருந்தாலும் இதை பத்தி ராமாயணத்திலேயே பேசப்படுறது, மகாபாரதத்திலையும் இருக்கு. பூமேர் பாரபிருதः பிராயோ பவந்தி பிராந்தி பூமயः அலீகவாக்த்வமதவா சம்பவ்யம் நாரதே கதம் பிரம்மஜாரிணி வேதஜ்ஞே சத்யலோக நிவாசினி. அதெல்லாம் உண்மையாதான் இருக்கும். மேருனுடைய அந்த கர்வம் இல்லைன்னா இப்படி பெருமூச்சு விட்டுட்டு நாரதரை சொல்லியிருப்பாரா? பிரம்மச்சாரியாகவும் வேத ஞானத்தோடு இருக்கக்கூடியவராகவும் சத்தியலோகத்துல வசிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய நாரதரே சொல்லியிருக்கும் பொழுது உண்மையாதான் இருக்கும். அப்படி இப்படின்னு மனசுல போட்டு அனத்தின் இருக்கு. யுக்தாயுக்த விசாரோத மாதுஷேனோபயுஜ்யதே பராக்கிரமேஷ்வசக்தானாம் விசாரம் காஹதே மனஹ
अथवा चिन्तनैरेतैः किं व्यर्थैर्विश्वकारकम् विश्वेशं शरणं यायां तमे புத்திம் பிரதாஸ்யதி. இது நம்ம இந்த மாதிரிலாம் யோசிக்கிறது சரியா தப்பான்னு புரியலையே. என்ன, அதனால பராக்கிரமம் இருக்கிறவர்கள் இப்படி விசாரம் பண்றதும் ஒரு விதத்துல நல்லதுதான். ஆனா வியர்த்தமா இப்படி உட்கார்ந்துன்னு சிந்தனை பண்றதும் சரியான்னு தெரியலையே. நம்ம ஈஸ்வரனை தான் சரணம் அடையணும். விஸ்வேஷம் சரணம் யாயாம் சமே புத்திம் பிரதாஸ்யதி. விஸ்வேஸ்வரர் விஸ்வநாதரை நான் சரணம் அடையிறேன், பரமேஸ்வரனை, அவர் எனக்கு புத்தியை கொடுக்கட்டும். அநாதநாத சர்வேஷாம் விஸ்வநாதோ ஹி கீயதே. அநாதநாதா, நாதர் இல்லாதவர்களுக்கெல்லாம் நாதராக இருக்கக்கூடியது பரமேஸ்வரன் தான், விஸ்வநாதன் தான் அநாதநாதம்னு உலகம் ஸ்தோத்திரம் பண்றது. அப்பேற்பட்ட விஸ்வநாதரை நான் சரணமடைகிறேன். க்ஷணம் மனசி சஞ்சிந்திய பவேதித்தமசம்சயம் ஏததேவ கரிஷ்யாமி நேஷ்டம் கால விளம்பனம். காலத்தை வீணடிக்காம நான் இதை பண்றேன். விசக்ஷணைர் உபேக்ஷ்யோ ந வர்த்தமானோ பராமயௌ மேரும் பிரதக்ஷிணி குர்யான் நித்யமேவ திவாகரஹாம். அதனால மேருவை எப்போ நித்தியம் பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கு சூரியன். இப்போ அத நம்ம மாத்தணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம உயர்ந்துட்டே போகணும். வர்த்தமானோ சங்கிரகர் க்ஷகணோ நூனம் மன்யமானோ பலாதிகம் இதி நிச்சித்ய விந்தியாத்திஹி வவ்ருதே சம்ருதேக்ஷணஹா. அதனால இதுக்கு ஒரே வழி வளர்றதுதான் நிச்சயம் பண்ணி விந்திய பர்வதமானது வளர ஆரம்பிச்சுதான். வவ்ருதே சம்ருதேக்ஷணஹா அனந்த ககனஸ்யாந்தம் குர்வத்பி சிகரைரிவாம். அதனால அனந்த ககனஸ்ய அந்தம் குர்வது. அப்ப ககனம்னா ஆகாசத்தை அனந்தமாக முடிவில்லாத இந்த ஆகாசத்தை முடிக்கிற மாதிரி அந்தம் குருவது விஹி சிகரைஹி. இவ தன்னுடைய சிகரத்தினால அனந்தமான இந்த ஆகாசத்தையே முடிவுக்கு கொண்டு வர மாதிரி இடமில்லாத அளவுக்கு வளர்ந்துட்டே போறதா. கைஷ்சித் சார்த்தம் விரோதோ ந கர்த்தவ்யா கேனச்சித் குவசித் கர்த்தவ்யச்சேத் பிரயத்னேன யதானோபஹசே ஜனஹா. இங்க ஒரு விஷயத்த சொல்றது, யார்கிட்டையும் விரோதத்தை வளர்த்துக்க கூடாது. விரோதத்தை வளர்த்துட்டே போனோம்னா கர்த்தவ்யா கைஷ்சித் சார்த்தம் விரோதோ ந கர்த்தவ்யா. அப்படி விரோதத்தை வளர்த்துட்டோம்னா ஏதாவது செஞ்சு ஒரு காரியத்தினால அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றது. விருத்திய பிராத்ன மந்த்வானம் கிருதகிருத்திய இவாத்ரிராட் ஸ்வஸ்தோ அபவத் பவாதீனா பிராணினாம் ஹி பவிஷ்யதா யமத்யம கர்த்தாசௌ தக்ஷிணம் பிரகமிஷ்யதி சுகுலீன சஜ ஸ்ரீமான் தமஹான் மஹிதஸ் சஜ யாவத் ஸ்வசக்திம் சக்தோபி ந தர்ஷயதி கர்ஹிஜித். யமத்யம கர்த்தாசௌ தக்ஷிணம். யமன பெற்றவனாகிய சூரியதேவன் பிரதட்சணம் பண்ணி போக ஆரம்பிக்கிறார், கிளம்புறார். சுகுலீன சபுலீனஹா சச்ச ஸ்ரீமான் தமஹான் மஹிதஸ் சச்ச யாவத் ஸ்வசக்திம் சக்தோபி ந தர்ஷயதி கர்ஹிஜித் தாவத் சஹா லங்க்ய ஜ்வலனோ தாருகோ யதா இதி சிந்தா மகாபாரம் தெக்த்வா தஸ்தௌ திரோத்யமஹ ஆகாங்ஷமானஹ தரணே ருதயம் பிராமணோ யதா. அதனால இன்னும் எப்பவும் மேரு பர்வதத்தை பிரதட்சணம் பண்ணக்கூடிய சூரியன் இனிமே என்ன பண்ணி ஆகணுமோ இல்லையோ, அதனால ஆகாங்ஷமானஹா எதிர்பார்த்துட்டே நிக்கிறதா விந்திய பர்வதம். எதன்னா தருணே ருதயம், இந்த சூரியோதயத்தை எதிர்பார்த்து நிக்கிறதா விந்தியம். எப்படின்னா பிராமணோ யதா, பிராமணர்கள் சந்தியாவந்தனம் பண்றதுக்காக சூரியோதயத்தை எதிர்பார்த்துட்டு எப்படி இருக்காளோ, காணாமல் கோணாமல் கண்டு கொடுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, சூரியோதயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி பண்ணணும்னு இருக்கு.
இப்போ சூரியோதயம் எப்ப வரும் அப்படிங்கறதனுடைய எதிர்பார்ப்புலதான், அதுக்கப்புறம் தானே சூரியோதயத்துக்கு அப்புறம் தான் மற்ற காரியங்கள் ஆரம்பிக்கிறதுன்றதுனால பிராமணர்கள் எப்படி சூரியோதயத்தை எதிர்பார்க்கிறாளோ அப்படி இந்திய பர்வதம் எதிர்பார்த்துட்டு இருந்ததுன்னு சொல்லி முதல் அத்தியாயம் முடியறது. ஸ்காந்தே மகாபுராணே ஏகாஷீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் திருத்தீயே காஷிகண்டே பூர்வார்த்தே விந்தியவர்தன வர்ணனம் நாம பிரதமோத்தியாய. காஷிகண்டத்துல இந்த முதல் அத்தியாயம் விந்தியவர்தனம்ன்றது முடிஞ்சு அடுத்து சத்தியலோக வர்ணனம். ரெண்டாவது அத்தியாயம் வியாசோவாச்ச சூர்யாத்மாஸ்ய ஜகதः ஸ்தஸ்துஷஸ்தமசோ ரிஷுः உதியாய உதயகிரௌ சுசிः பிரசுருமரைः கரைः संवर्धयन् सतां धर्मान् न्यक्कुर्वन् तामसीं स्थितिं पद्मिनीं बोधयन् स्विष्टां रात्रौ मुकुलिताननां. சூரியோதய வர்ணனம் வியாசர் சொல்றாராம். சூர்யா ஆத்மா அஸ்ய ஜெகதா, இந்த உலகத்திற்கு ஆத்மாவாக இருக்கிறது சூரியன் தான், சூரிய நாராயணன். அதனாலதான் சொல்றது சூரியனுடைய ஒரு கருணையினாலதான் இந்த ஜெகத்து பிரகாசிக்கிறது இல்லையா. தினத்தை ஏற்படுத்துறது சூரியன் தான். இங்க எல்லா விதமான எனர்ஜி, இங்க பிளான்ட்ஸுக்கு தேவையான சக்தி, உலகத்தை இயக்கிறதுக்கான சக்தி எல்லாம் சூரியன் கொடுக்கறது. சூரியன்ல இருந்து தான் பிரகாசம் கிடைக்கிறது, சூரியன்ல இருந்து தான் ஓஷதிகள் வளர்றது, சூரியனாலதான் சாப்பாடு கிடைக்கிறது, சூரியனாலதான் மழை பெய்யறது, சூரியனுடைய சக்தினாலதான் உலகமே இயங்கிறது. அதனால சூரிய ஆத்மா ஜெகதா, இந்த உலகத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியது சூரியன். இப்போ அதனால இருட்டு ஒழியறது. உதயகிரி அப்படிங்கிற அந்த பர்வதத்துலதான் சூரியன் உதிக்கிறது. உதியாய உதயகிரௌ சுசிः பிரசுமரைஹி கரைஹி சம்வர்தயன் சதாம் தர்மான்னு. சாதுக்களுடைய தர்மங்களை வர்தனம் பண்றதுக்காக உதிக்கிறதா. தர்மான் யக்குர்வன் சதாம் சதாமசீம் ஸ்திதிம் பத்மினியும் போதையன். அப்போ தாமரைகளை மலரச் செய்கிறதா. ராத்திரியில குவிஞ்சிருக்கக்கூடியவைகளை உத்புல்லனம் பண்ணக்கூடியதாக சூரியன் வெளியில பிரகாசிக்கிறாரா. ஹவ்யம் கவ்யம் பூதபலிம் தேவாதீனாம் பிரவர்த்தயன். ஹவிச கொடுக்கறது. கவ்யம்னு பித்ருகளுக்கு கொடுக்கக்கூடிய பிண்ட பிரதானம் பூதபலி. இப்ப தேவதைகளுக்கான ஆகுதிகள் கொடுக்கப்படுறது. இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வைக்கிறது சூரியனுடைய உதயம்தான். பிராக்னா பராண்ண மத்தியான கிரியாகாலம் விஜிரும்பயன்னு. பிராத காலம்ன்றதையும் மாத்தியானிகம்ன்றதையும் சாயங்காலம்ன்றதையும் ஏற்படுத்தி அந்தந்த காலங்கள்ல செய்ய வேண்டிய காரியங்களை வர்தனம் பண்ணிக்கொண்டு அசதாம் ஹிருதி வக்திரேஷு நிர்திஷன் தமசஸ்திதிம். இருட்ட எல்லா இடத்துல இருந்தும் போக்கிட்டு தான், ரெண்டு இடத்துல இருந்து மட்டும் இருட்டு போகாம ரெண்டு இடத்துல மட்டும் இருக்க விட்டுட்டு தான் சூரியன். என்னன்னா அசதாம் ஹிருதி, நல்ல நடத்தை இல்லாதவர்கள், அசத்தியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய ஹிருதயத்துல அந்த இருட்டு போய் உட்கார வச்சுதான். அப்புறம் அவர்களுடைய வக்திரேஷு முகத்திலையும் அந்த இருட்டு இருக்க வச்சுடுத்தான். அந்த ரெண்டு இடத்த விட்டுட்டு மத்த எல்லா இடத்துல இருந்தையும் இருட்டை நீக்கிடுத்தான் சூரியன்னு இங்க ஒரு கவித்துவத்தோட சொல்றது. அசதாம் ஹிருதி வக்திரேஷு நிர்திஷன் தமசகா ஸ்திதிம். அந்த ரெண்டு இடத்துல மட்டும் இருட்டு இருக்கான், மத்த இடத்துல இருந்தெல்லாம் போயிடுத்தான். யாமினி கால கலிதம் ஜெகதுஜ்ஜீவயன் புனஹா யஸ்மின் அபியுதிதே ஜாதஹா சம்யக் புண்ணிய ஜனோதயா. எது உதிக்கிறதுனால புண்ணிய ஜனங்கள்லாம் தானும் எழுந்து நல்ல காரியங்களை பண்றாளோ பேர்பட்ட சூரியன் உதிச்சு வரார். ஹோ பரோபகரணம் சத்ய பலதினேதி சேத் தாயமஸ்தமித பிராதः கதம் ஜீவே திரவி புனஹா. நல்ல பரோபகாரம் பண்றது, தர்மம் பண்றதெல்லாம் பலத்தை கொடுத்துடுத்து. அதனால தானே அடுத்த நாள் திருப்பியும் சாயங்காலம் அஸ்தமானமான சூரியன் அடுத்த நாள் உதயகிரியில திருப்பி எப்படி திருப்பி வரார். பிராதக்கதம் ஜீவேது, எப்படி திருப்பி உயிர் தெழுந்து சூரியன் வருதுன்னா அது காரணம் எல்லா சாதுக்களினுடைய புண்ணியம்தான் காரணம்னு சொல்றது. சானுராக கரஸ்பர்ஷை ராஜீமாஸ்வாஸ்ய கண்டிதாம்
யாமம் புக்த்வா ததாக்னேயீம் ஜ்வலந்தி விரஹாதிவ லவன்கைலா மிருக மத சந்திர சந்தன சர்ச்சிதாம். 3 விதமான தேவிகளை சூரியன் ஒத்தரையா பாக்குறாராம். ஏன்னா ராத்திரி முழுக்க இல்ல, காலங்காத்தால வந்திருக்கார். வந்து பிராச்சின்னு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு திசைன்ற அந்த அந்த அவருடைய பத்தினி இருக்காளே, அவரை சானுராக கரஸ்பர்ஷைகி, ஒரு அனுராகத்தோடு இருக்கக்கூடிய கரத்தினால ஸ்பர்ஷம் பண்றாராம் பிராச்சிங்கிற தன்னுடைய தேவிய. அதே மாதிரி அடுத்த தேவியாக இருக்கக்கூடிய ஆக்னேயிங்கிற, இல்ல அந்த திக்கு வேற ஒண்ணும் இல்ல, அந்த விடிய காத்தால அந்த என்ன சொல்றது, பிராச்சிய திசை இருக்கே, அந்த ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சூரியோதயம் ஏற்படுறது ஒன்றும் பாலார்க்க சதுரசான்னு பாலார்க்கமா இருக்கக்கூடிய அந்த சூரியன் இளஞ்சிவப்போடு அழகா அப்படியே அந்த இருட்டை நீக்கி வர்றதோ இல்லையோ, அதை வந்து இங்க விவரிக்கிறது. தானுராக கரஸ்பர்ஷைகி, ரொம்ப ஆசையோடு இருக்க தன்னுடைய கையால ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம். பிராச்சியும் ஆஸ்வாசிய கண்டிதாம், ஆஸ்வாசம் பண்ற மாதிரி. ஏன்னா வரலையே, ராத்திரி முழுக்க வராத பத்தியானவர் காலங்காத்தால வரும் பொழுது கோவத்தோட இருக்கான்னா அவரை வந்து ஆஸ்வாசம் பண்றாராம் தோல்ல கை போட்டு. அந்த மாதிரி சூரியன் வந்து காலங்காத்தால உதிக்கிறது அப்படி இருக்கு. என்ன யாமம் புக்த்வா ததா ராத்திரி முழுக்க எங்கேயோ இருந்ததுனாலன்ட்டு ஆக்னேய திசை இருக்கே, அதையும் ஜுவலந்தி விரகாதிவ, விரகத்தோடு இருக்கக்கூடிய ஆக்னேயையும் இந்த ஆசுவாசப்படுத்துறாராம். அப்புறம் தட்சிணத்தை நோக்கி போறார். தட்சிணிங்கிறவளையும் இங்க விஸ்தாரமா பேசுறது. தட்சிண திசை வந்து என்னென்ன குணத்தோடு இருக்கு அப்படிங்கிறது. லவங்கைலா மிருக மத சந்திர சந்தன சர்ச்சிதாம், என்ன லவங்கம் சந்தனம் என்ன இதெல்லாத்தோடும் கூடியதாக இருக்கான் அந்த திசை. தாம்பூலி ராக ரக்தௌஷ்டி, தாம்பூலத்தினால சக்கச்சவேன்னு இருக்கிற உதட்டோடு இருக்கிறதாக. திராட்சா ஸ்தவக சுஸ்தனீம், திராட்ச ஸ்தம்பம் மாதிரி உடம்பு இருக்கான். அப்படி இருக்கா அந்த தட்சிண தேசமானது. லவலி வல்லிதோர் வல்லீம் கங்கோலி பல்லவாங்குலிம் மலையா நில நிஸ்வாசாம், மலையா நில, அதனால அந்த தென்றல் வீசுறது அது சுவாசமாக இருக்கான். க்ஷீரோதக வராம்பராம் திரிகூட்ட ஸ்வர்ண ரத்னாங்கீன், திரிகூட்ட மலை அப்படின்னு அந்த ஸ்வர்ண ரத்னத்தோடு இருக்கக்கூடிய மலை வந்து ஆபரணமா போட்டு வஸ்திரமா போட்டு இருக்கான். துவேலாத்ரி நிதம்பினீம் காவேரி கௌதமி ஜங்காம், காவேரி கோதாவரி முதலான நதிகள் வருடின்னு ஓடுறதாம். சோல சோலாம் சுகாவிருதாம் சக்யதர்துரவக்ஷோஜாம் காந்தி காஞ்சி விபூஷணாம். காந்தி, காஞ்சின்ற க்ஷேத்திரத்தையும் சொல்றார். ஒரு பிரகாசத்தோடு இருக்கக்கூடியதாகிய காஞ்சி என்ற தேசத்தோடு அதையும் ஆபூஷணமாக உடையதா இருக்கான் தட்சிண தேசம். சுகோமல மகாராஷ்டிரி வாக்விலாச மனோகராம், மகாராஷ்டிரின்ற பாஷையும் அது வந்து வாக்காக இருக்கிற ஒரு அழகோடு கூடியதாக இருக்கான் தட்சிண தேசம். அத்தியாபின மகாலட்சுமி யா விமுஞ்சதி சத்குணாம், இன்னைக்கும் மகாலட்சுமி எந்த திசையை விட்டு நீங்கிறது இல்லையோ அப்படியாக சுதக்ஷ தட்சிணாம் ஆஷாம் ஆஷாநாத பிரதஸ்திவான். அப்போ அப்படி இருக்கான் தட்சிண தேசம். சுதக்ஷ தட்சிணாம்னு கிரமந்த சர்வமர்வந்தோ ஹேலயா ஹேலிகஸ்யகம் நஷேகுரக்ரதோ கந்தும் ததோ நூர்ய ஜிக்ஜபத். அப்போ அந்த தட்சிண தேசத்தை நோக்கி போகணும் மூல்யம், தட்சிணாயனம். போகும் பொழுது போக முடியாம தடுக்கப்படுறதாம் விந்திய பர்வதத்தினால. நஷேகுஹு அக்ரதோ கந்தும், போகிறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு கஷ்டமாயிடுத்து. இப்ப அனூரு ருவாச்ச, ஊருனா தொட இல்லாத அனூருன்றவர் தான் அந்த அருணன். அவன் தான் வந்து தேரோட்டியா சூரிய தேவனுக்கு. அவர் சொல்றாராம், பானோ மானோன்னதோ விந்தியோ நிருத்திய ககனம் ஸ்திதா பர்ததே மேருணா பிரேப்சு ஸ்வத்தத்தாந்து பிரதட்சிணாம். ஏ பானோ, பானுங்கிறது சூரியனுடைய பெயர். என்ன ஆகிறதுன்னா மானோன்னதா, தன்னுடைய மானம் கௌரவத்திற்காக விந்தியம்
வந்து மேருவோட சண்டை போடுறது. விந்தியா நிருத்திய ககனம் ஸ்திதா, ஆகாசத்தை மறிச்சுண்டு இந்த விந்திய பர்வதம் இருக்கான். ஏன்னா ஸ்பர்ததே மேருனா, மேருவோட அதுக்கு, மேரு பர்வதத்தோட அதுக்கு சண்டை. அதனால தத்தான் பிரஸ்துவாத் தத்தாந்து பிரதட்சிணாம், பிரதட்சிணம் பண்றதுக்கு வழியை மறிச்சுட்டு நின்றுட்டு இருக்கு அப்படின்னு அனூரு சொல்றதான். அனூரு வாக்கியமாகர்ணிய சவிதா ஹிருத்ய சிந்தயது அஹோ ககனமார்கோ விருத்தியதே ஜாதி விஸ்மயா. உடனே அனூருடைய வாக்கியத்தை கேட்டு சவிதானமாகிய சூரியன் மனசுல வந்து யோசிச்சுதான் ககன மார்க்கத்தை கூட அஹோ ககன மார்கி ருத்தியதே அதி விஸ்மயா. ககன மார்க்கம், ஆகாச மார்க்கம் எதுவுமே அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாத ஒரு இடமாச்சே. வெறும் பறவைகள் தான் போயிட்டு இருக்கோம் அந்த காலத்துல. ராக்கெட், ஏரோப்ளைன்ஸு, ராக்கெட் பறக்கிற காலம் இல்லையோன்னு அப்போ. அதனால அது முன்னாடி நடந்ததுங்கிறதுனால தானே நம்ம இது புராணமாக பாக்குறோம் இல்லையா. அப்போ ககன மார்க்கத்துல கூட இப்படி தடங்கள் வருதேன்னு சொல்றதான் சூரியன். இப்பயும் சூரியன் இருக்கிற அளவுக்கு போறதில்ல. ககன மார்க்கத்துல இப்ப கொஞ்சம் இந்த காலத்துல வந்து என்ன பிளைட்ஸ் எங்க போறதுன்றத பார்த்து தானே ரேடார்ல ட்ராக் பண்ணி தானே போக வேண்டியிருக்கு. அப்ப சொல்றது சூரியன் வந்து இது என்னடா அது, ஆகாசத்துல கூட நிம்மதியா போக முடியாது போல இருக்கே, இங்க கூட வந்து மறிக்கிறது எதுன்னு கவலைப்பட்டுதான் வியாசோவாச்ச சூரஷூரோபி கிம் குர்யாத் பிராந்தரே வர்த்மனி ஸ்திதः ஸ்வராவாணபிகோ ருத்தம் மார்கமேகோ விலங்கயேத் ராகுபாஹு கிரஹவ்யக்ரோ யக்ஷணம் நாவதிஷ்டதி சூன்யமார்கே நிருத்தஸ்ஸ கிம் கரோது விதிர்பலி யோஜனானாம் சகஸ்ரே த்வேஷதே த்வேஜ யோஜனே யோஜனஸ்ய நிமேஷார்த்தாத் யாதி சோபி க்ஷிரம் ஸ்திதः. சூரியன் ராகுவனுடைய கரங்கள்னால இருக்க பிடிக்கப்பட்டாலும் க்ஷணம் கூட நிக்காதான். ராகுபாஹு கிரக வியக்ரஹா யஹா க்ஷணம் நாவதிஷ்டதி. ஒரு க்ஷணம் கூட ராகுவால பிடிக்கப்பட்டாலும் நிக்காதவர்னு சூரியன். சூன்யமார்க்கே விருத்தஸ்ஸ கிம் கரோத்து விதிர்பலி. அப்படி இருந்தாலும் விதி பலியசியாக இருக்கு இங்க. ஏன்னா சூரியன் எவ்வளவு வேகமா போறதுன்னா யோஜனானாம் சகஸ்ரே த்வே, 2202 யோஜனம் வேகத்துல போகிறதாம் ஒரு க்ஷணத்துக்கு. யோஜனானாம் சகஸ்ரே த்வே த்வேஷதே த்வேஜ யோஜனே யோஜனஸ்ய நிமிஷார்த்தம், அர்த்த நிமிஷத்துல, அரை நிமிஷத்துல 2202 யோஜனம் பிரயாணம் பண்ணக்கூடியதாகிய இந்த சூரியன் இங்க நின்றுட்டு இருக்கான் வழி விடாததுனால. கதே பகுதிதே காலே, ரொம்ப வருஷம் அப்படியே நிக்கவும் என்னாச்சுன்னா பிராச்சியௌதீச்யா பிரசாதிதாக, இந்த கிழக்கு திசையிலையும் கிழக்கு திசை வட திசையில இருக்கிறவாள்லாம் என்ன ஆறுதுன்னா சண்டரஷ்மே கரவ்ராத பாத சந்தாபதாபிதாக. சூரியன் இருந்துட்டே இருக்கு. அப்ப என்னன்னா ஒரே தகிக்கிறது. இந்த போல்ஸ்ல எல்லாம் இருக்குமோ இல்லையோ, சில மாசங்களுக்கு பார்த்தா சூரியன் எப்பவுமே இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ராத்திரி வந்தா பெருசு, இல்ல சில சமயம் ராத்திரியே இல்லாத இடங்கள் உண்டு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது சூரியன் இருந்துட்டே இருந்துன்னா தகிக்கிறதா அங்க. அதே மாதிரி தெக்கெல்லாம் என்ன ஆறுதான்னா பாஸ்சாத்தியா, மேற்கு தெக்குல எல்லாம் தாட்சிணாத்தியாஸ்ட நித்ரா முத்ரித லோச்சனாக, தூங்கிட்டே இருக்காளாம், இருட்டு இருந்துட்டே இருக்கான். ஷயிதா ஏவ வீக்ஷந்தே சதார கிரகமம்பரம் அஹோ நாஹஸ்கரா பாவான் நிஷானைவா அனிஷாகராத் அஸ்தங்கதர் க்ஷான்னபசக்க காலஸ்த்வேஷனக்னேக்ஷ்யதே. என்னடா அஸ்தமானம் ஆக மாட்டேன்றது, உதயம் ஆக மாட்டேங்கிறதுங்கிறதுனால ஒரே உலகம் வந்து கஷ்டப்படுறதான். பிரம்மாண்டம் கிமகாண்டேவை லயமேஷ்யதி தத்கதம் பராபதந்தி நாத்யாபி பாராவாரா இதஸ்ததः ஸ்வாஹா ஸ்வதா வஷட்கார வர்ஜிதே ஜகதீதலே பஞ்சயஜ்ஞ கிரியாலோபாச்ச கம்பே புவனத்ரயம். அதனால உலகத்துல பிரம்மாண்டத்துல பிரளயம் வந்துடுத்தோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கான். ஸ்வாஹா ஸ்வதா வஷட்காரம் எல்லாம் இல்லாம போயிடுத்தான். ஸ்வாகாகாரம் ஸ்வதாகாரம். ஸ்வாகாகாரம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஹவிசு,
ஹவிச கொடுக்கறதுக்கு யாக யஜ்யங்கள் நடக்கிறதுக்கு சுவாகாகாரம் தேவை, பித்ரு யஜ்யங்கள் நடக்கிறதுக்கு ஸ்வதாகாரம் தேவை. இதெல்லாம் இல்லாம போயிடுத்து. பூமியில பஞ்சயஜ்ய கிரியைகள் இல்லாம போயிட்டதுனால உலகம் ஸ்தம்பிச்சு போயிடுதான். சூரியோதயாத் பிரவர்த்தந்தே யஜ்ஞாத்யா சகலாஹ் கிரியாக. சூரியோதயத்தை உத்தேசித்து தானே யஜ்ஞாதிகள் நடக்கணும். அது இல்ல தாபிர் யஜ்ஞ புஜாம் திருப்தி சவிதா தத்ர காரணம். அதனால யஜ்ஞ போக்தாக்கள் எல்லாம் திருப்தி அடையறதுக்கு என்ன காரணம்? சூரியன் உதயம் தான். உதயம் குதிக்கிறது தானே காரணம். சித்திரகுப்தாதய சர்வே காலஞ்சானந்தி சூரியதா. சித்திரகுப்தனும் இவனுக்கு இன்னியோட ஆயுசு முடியறது. இந்த குழந்தை இந்த டயத்துல பிறக்கணும், எதை வச்சுன்னா நாள் கணக்கு தானே, சூரியனை வச்சுதானே. அதுவும் எல்லாமே சூரியனை வச்சுதானே. அது இல்லாம இப்ப யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியலையா. ஸ்திதி சர்க்க விசர்கானாம் காரணம் கேவலம் ரவிஹி. சூரியன் தான் காரணம் எல்லாத்திற்கும். தத் சூரியஸ்ய கதி ஸ்தம்பாத் ஸ்தம்பிதம் புவனத்ரயம். சூரியனுடைய கதி நின்று போயிட்டதுனால 3 உலகமும் ஸ்தம்பிச்சு போயிட்டுதான். எத்யத்ர தஸ்திதம் தத்ர சித்ரன்யஸ்தமிவாகிலம் ஏகதஸ்திமிரான்னைஷாதி ஏகதஸ்து திவாதபாத் பகூனாம் பிரளயோ ஜாதः காந்திஷீகமபூஜ்ஜகத் இதி வியாகுலிதே லோகே சுராசுர நரோரகே ஆக்கிமேதத் அகாண்டோ பூத் ருருதுர் ध्रुवः प्रजाः ततः सर्वे समालोक्य ब्रह्माणं शरणं ययुः सुवन्तो विविधैः स्तोत्रैः रक्ष रक्षेति जाब्रुवन्. இப்ப இதெல்லாம் பார்த்த தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாரும் ரொம்ப மனசுல வியாகுலம் வந்துடுதான். என்னடா அது இப்படி இருக்கே, இதுக்கு என்ன பண்றது, என்ன அகாண்டமாயிடுத்தே, இந்த மாதிரி உலகத்துல நடக்க கூடாது நடந்துட்டு இருக்கேன்னு யோசிச்சு, சரி இதுக்கு ஒரே வழி பிரம்மதேவரை போய் சரணம் அடையிறதுதான். பிரம்மாணம் சரணம் யயுஹு. பிரம்மதேவரை போய் சரணம் அடைஞ்சு ஸ்தோத்திரம் பண்றாளாம். ஸ்துவந்தோ விவிதை ஸ்தோத்ரை. பலவிதமான ஸ்தோத்திரங்கள் பண்ணி ரக்ஷ ரக்ஷேதி ஜப்ருவன் ரக்ஷ ரக்ஷன்னு தேவர்கள்லாம் போய் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார். அப்படிங்கிறதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். மேலும் பிரம்மா என்ன பண்றான்றத நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.